நமஸ்காரம். விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு டிசம்பர் மாதத்தினுடைய இந்த ராசி பலன்களை இப்போது பார்ப்போம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக ரொம்ப நல்ல தைரியமாக எல்லா வேலைகளையும் இறங்கிறதுக்கான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் அமையுங்க. நல்ல ஒரு பார்த்திங்கன்னா பேச்சில் பார்த்திங்கன்னா ஒரு தெளிவு கிடைக்குங்க, ஒரு ஞானம் கிடைக்கும். அதாவது ஒரு இன்டெலிஜென்ஸ் ஒர்க்கில் பேசும்போதே அது பார்த்திங்கன்னா அந்த பேசும்போதே அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் அந்த வேர்ட்ஸில் தெரியுங்க, கண்டிப்பாக தெரியும். ஒரு க்ரியேட்டிவிட்டி இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அமையும். ஏன்னா சுக்கிரன் அது மாதிரி இருக்கார், சூரியனும் அது மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கார். மேலும் புதனும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பொசிஷனில் இருக்கிறதுனால க்ரியேட்டிவிட்டி கண்டிப்பாக அமையறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குழந்தைகளுக்கான ஒரு மாற்றங்களும் இந்த காலகட்டத்தில் அமையக்கூடியதாக இருக்குங்க. ஏன்னா அவங்க பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அவங்களுடைய பேர் பேப்பரில் வர அளவுக்கு நியூஸில் வர அளவுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. மேலும் புதிய பொருட்கள்லாம் வாங்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருந்து. ஏன்னா சுகஸ்தானாதிபதியில் ரொம்ப நல்லா இருக்குது. சுகஸ்தானம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. மேலும் யாரெல்லாம் வீடு வாங்கணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்களோ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்குங்க. ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக இந்த காலகட்டம் கூறுதுங்க. மேலும் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸ் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா இருக்குங்க. யாரெல்லாம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸில் இருக்கீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கேட்ரிங் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புதிய ஆர்டர்ஸ்லாம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையுதுங்க. அரசு வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் நீங்களோ இல்லை உங்களுடைய குழந்தைங்களோ வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு லாபம், அரசனுடைய உதவி எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க. மேலும் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டைஅப்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், வெளிநாட்டினுடைய பயணம் நல்ல லாபகரமாக அமையறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையுங்க. யாரெல்லாம் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான ஒரு டைம் இந்த காலகட்டம் அமையுங்க. யாரெல்லாம் கப்பலில் போகணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்களோ இந்த காலகட்டத்தில் கப்பலில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையுங்க. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சிகள், சந்தோஷமான ஒரு ஃபங்க்ஷன்ஸு இதை மாதிரிலாம் கலந்து கொள்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். ஏன்னா சுக்கிரன் நல்லா இருக்கார், புதன் நல்லா இருக்கார் அப்படின்னும் போது கண்டிப்பாக இது மாதிரி ஒரு அமைப்புகள் உங்களுக்கு நல்ல ஒரு அப்லிஃப்டாக கிடைக்கும். நீங்கள் அதில் எவ்வளோ தூரம் இன்வால்வ் ஆகிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது உங்களுக்கு அது ரிட்டர்ன் நல்லா கொடுக்கும். நல்ல புதிய வாய்ப்புகள், புதிய சொந்தங்கள்லாம் ஏற்படுறதுக்கான காலகட்டங்கள் இந்த காலகட்டத்தில் அமையுதுங்க. ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஈடுபாடு வரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அமையுங்க. ஏன்னா ஆன்மீகத்தில் திடீர்னு உங்களுக்கு குரு அவரே அவரை ஒரு ஆன்மீகவாதியை சந்திக்க நேரிடும். மேலும் அவரை போய் கற்றுட்டு புது வித்தைகள்லாம் கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்குது. நல்லவர்களுடைய நட்பு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா ஒரு நல்லவர்களுடைய நட்புனால என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அப்லிஃப்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. புதிய ஒரு ஸ்டார்ட் அப்ஸ்க்கெலாம் எதிர்பார்க்குறீங்க, ஃபண்டிங்ஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட், ஃபாரின்லேருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நல்ல அமைப்பாக இருக்குங்க. மேலும் ஒரு பெரியவர்களுடைய உதவியும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்குங்க. பெரியவர்களுடைய சஜஷன்ஸும் பெரியவர்களுடைய அவங்களுடைய உதவியும் கண்டிப்பாக இந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இந்த காலகட்டம் அமையுங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திருமண பேச்சுக்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் அமைச்சு கொடுக்குங்க. மேலும் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தி ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும்.
டைம் வந்து குடும்பத்தில் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். யாரெல்லாம் வந்து பதவி உயர்வு எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு வித் ட்ரான்ஸ்ஃபரோடு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையுங்க. தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல விருத்தி அடையும், நல்ல லாபத்தை தரக்கூடியதாக அமையும். மற்றும் வந்து வீட்டில் வந்து சந்தோஷம் ஏற்படும். சிலருக்கு பார்த்திங்கன்னா ஏன்னா ராகு 8ல் உட்காண்டிருக்கிறதுனால சிலருடைய பிரச்சனைகள், இல்லற பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக ஏற்படும். மனக்குழப்பங்கள் ஏற்படும். வாக்கு வந்து பார்த்திங்கன்னா வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான சில வாய்ப்புகளும் ஏற்படும். ஆனால் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு பேசாமல் இருந்தாவே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. எதையும் யோசித்து இந்த காலகட்டத்தில் செயல்படும் போது கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பெரியவங்களுடைய சஜஷன்ஸ் வந்து இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கோங்க. என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள்லாம் ஏற்படுறதுக்கான ஒரு மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இருக்குங்க. மேலும் வந்து குழந்தைகளுக்கு வந்து உடல்நிலை சற்று சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. அவங்களுக்கு அடிபடுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்க வேண்டியது கண்டிப்பாக இருக்கும். சிலருக்கு வந்து தந்தையினுடைய உடல்நிலை பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள், அவங்களுக்கு வந்து மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. அதுக்காக வந்து எல்லோரும் அது மாதிரி பண்ணிவிடுவீங்கன்னு சொல்ல வரல. அதை மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கவங்களுக்கு அது மாதிரி நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. நல்ல யோகத்தை தரக்கூடியது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து பெரிய எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு வந்து அந்த அமைப்புகள் இருக்கும், அந்த காலதசைகள் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நேரங்களில் இதை மாதிரி வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சந்தோஷம், உங்களுடைய தந்தையினுடைய சொத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க உங்களுக்கு தர்ற மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளுக்கான ஒரு தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையுங்க. மேலும் வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் அப்படி சொல்லுதுன்னா, ஏன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் சந்தோஷத்தை தான் கொடுப்பார் ஆக்சுவலாக. எப்போவுமே லேர்னிங்ஸும் கொடுப்பார் ஆக்சுவலாக. ஸோ அப்போது ராகுவை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லுதுன்னா, அவர் வந்து டெம்பரரியாக கொடுக்குற சந்தோஷங்கள் நிறையா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறையாவே இருக்குது. ஆக நீங்கள் வந்து அது எப்படி பண்ண போகிறீங்க, எப்படி எக்ஸிக்யூஷன் பண்ண போகிறீங்கன்றது நீங்கள் தான் பார்க்கணும். ஆன்மீகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபாடுகள் நல்லா வந்து கோயிலில் போய் பார்த்து, கோயிலில் போய் சுற்றி அந்த நவக்கிரகங்களை சுற்றி இதை வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு காண்றதுக்கான ஒரு சிறப்பான வழி என்னென்னா, கோயில் போய் அமைதியாக உட்கார்றது, ஆன்மீகவாதிகளை பார்க்குறது, இது மாதிரியான வழிகளில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றங்களை தரக்கூடியதாக அமையுங்க. 12 ராசிகளுக்குரிய ராசி பலன்களை இப்போது பார்த்துள்ளோம். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலோ ஃபர்தராக டிஸ்கஷன் இதை ரிகார்டிங் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சந்தேகங்கள் இருந்தாலும் என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கு. அப்பாயின்மெண்ட் வாங்கி ஃபர்தராக நீங்கள் வந்து என்னை வந்து நேரில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.